என்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 2ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த மாதத்துல கர்த்தர் சபைக்கும் ஊழியத்திற்கும் கொடுக்கப்படுகிறதான வாக்குதத்த வார்த்தை, அவர் உனக்கு முன்பதாக கடந்து போவார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரு பார்த்து சொன்னார் என்ற காரியத்தை கடந்த நாட்கள்ல நம்ம தியானிச்சோம். அல்லேலூயா. அன்றைக்கு கோரேசு குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் உனக்கு முன்பதாக போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவேன். யாரால விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு முன்பதாக கடந்து போவார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார் என்று சொன்னா, நிச்சயமாய் உங்க காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அந்த விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறவராய் இருக்கிறார் என்று சொன்னா, அவர் என் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. நான் மீண்டுமா அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தை அந்நாட்களில கோரேசை பார்த்து கர்த்தர் சொன்னா. அப்ப கோரேசுடைய பின்னிலைமை எப்படி இருக்கு சொன்னா, கோரேஸ் தாய் தகப்பனால மறக்கப்பட்டவனாய் ஒதுக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்ப அன்றைய நாளில் தாவீது ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும் போது, தாவீது மரித்த நேரத்துல சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும் போது, இஸ்ரவேல் தேசத்துல சாலமோன் அந்த காரியத்தை ஆளுகை செய்யும்போது அங்க இருக்கிறதான ஜனங்கள் சாலமோனை ஏற்றுக்கொள்ளல. சில ஜனங்கள் சாலமோனுக்கு விரோதமாய் எழும்பின போது இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் பிரியப்படுகிறது. ஒன்று இஸ்ரவேல் தேசம், ஒன்று எருசலேம் தேசமாக பிரிகிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஒன்று இஸ்ரவேல் தேசம், இன்னொன்னு எதுவா பிரிகிறது? எருசலேமின் தேசமா பிரியுது. இப்ப இஸ்ரவேல் தேசம் தேவனை வணங்குறவர்களாக இருக்கிறாங்க. இந்த எருசலேமின் தேசம் பாபிலோனிய தேசத்தினுடைய சடங்காச்சாரத்தை, பாபிலோனுடைய தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சதுனால கர்த்தர் என்ன பண்றாரு சொன்னா, இந்த ஜனங்களை எப்படியாகலும் ஒன்றிணைனா அங்க ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அவர் தான் யார் என்று சொன்னா கோரேசு. அல்லேலூயா. இந்த கோரேசு என்கின்ற மனுஷன் யார் என்று சொன்னா, ஒரு ராஜா குடும்பத்தில் பிறந்தவனாய் காணப்பட்டாலும் கூட அந்த வளர்க்கப்பட்ட இடம் எங்க வளர்க்கப்பட்டான் சொன்னா, மெய்ப்பனுடைய தொழுவத்தில் வளர்க்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இந்த கோரேசு என்பவன் யார் என்று சொன்னா, அது பிறந்தது ஒரு இடமா இருந்தாலும் கூட வளர்ந்தது ஒரு இடம். அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றதுக்காக நான் விளங்குறேன். இதுதான் இஸ்ரவேல் தேசம். நான் நிற்கிறதா எப்படிப்பட்ட தேசம்? இஸ்ரவேல் தேசம். இப்ப இந்த இஸ்ரவேல் தேசம் இரண்டா பிரியுது. ஒன்று இஸ்ரவேல் தேசமாகும், ஒன்று எருசலேமாகும். யாருக்குள்ள விளங்குதுங்க? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஏன்னா இது புரிஞ்சுனா தான் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு விளங்கும். ஓகேங்களா? அப்ப இஸ்ரவேல் தேசம் எதுவா பிரிக்குது? இரண்டா பிரியுது. ஒன்னு இஸ்ரவேல் ஜனங்களா ஒரு கூட்டமாகும், இன்னொன்னு எருசலேம். இப்ப எருசலேம் என்ன பண்ணாங்கன்னா பாபிலோனுடைய தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாபிலோன் எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னா, பிசாசுடைய முகமாய் அது அடையாளப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப இந்த பாபிலோன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து 70% மக்களுடைய கெப்பாசிட்டி, அதாவது அதிக பலவாந்தங்களா இந்த எருசலேமுடைய கூட்டத்தார் பெருகுறாங்க. இப்ப எருசலேம் கூட்டத்தார் பெருகும்போது இப்ப யார் ஆளுகை செய்யறாங்க? எருசலேமின் யார் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யறாங்க. ஆனா வாக்குத்தத்தம் சொன்னா இஸ்ரவேல் தேசம் தான் யார் ஆளுகை செய்யணும்? விளங்கத்தான சொல்றது. அல்லேலூயா. இப்போ இந்த சூழ்நிலையின் பின்னணிகள் எப்படி ஆகுனா மாறுபட்ட காணப்படுகிறது. இப்போ ஒரு பக்கம் இஸ்ரவேல், ஒரு பக்கம் எருசலேம். இப்ப இந்த எருசலேம் எதை வணங்குறாங்க? பாபிலோனுடைய தெய்வத்தை. பாபிலோன் எதை குறிக்க சொன்னாங்க? பிசாசுடைய முகம். இப்ப நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு தேசத்திற்கு வெளியே தான் யார் இருக்காங்கன்னா மெய்ப்பர்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு தேசத்துக்கு வெளியே தான் இருக்காங்க மெய்ப்பர். இப்ப நல்லா கவனி. இஸ்ரவேல் தேசத்தை வணங்குகிற தெய்வம் யார் வணங்கல? மெய்ப்பர்கள் வணங்கல. யாரால புரியுதுங்க? இப்ப இந்த மெய்ப்ப நான் இருக்கிறேன், இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன்னு தான் மெய்ப்ப தொழுவோம். நீங்க எல்லாம் ஒரு பக்கம் இஸ்ரவேல், ஒரு பக்கம் எருசலேம். இப்போ நான் இங்கிருந்து அங்க வரணும் சொன்னா இந்த ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு சொன்னா மெய்ப்பர்கள் எப்படியா நினைச்சாங்கன்னா, யூதர்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தீட்டு உள்ளவர்களாக கருதப்பட்டாங்க. ஏன் அவர்கள் தீட்டு உள்ளவர்கள் என்று சொன்னா, ரத்தத்தால அவங்க தினமும் 3 வேளை குளிக்கணும். ஒருவேளை செத்து போன ஒரு ஆட்டை தொட்டாலோ இல்ல அந்த ரத்தத்தை தொட்டாலோ அவங்க எப்படியாப்பட்டோம்னா அவர்கள் கரைப்படுத்தப்பட்டவர்களாக தீட்டு உள்ளவர்களாக என்னனால இவங்க ஊருக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க? மெய்ப்பர்ல யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த கோரேசு ஒரு இடத்துல பிறந்தாலும் கூட இப்ப தகப்பன் நிமித்தமா என்ன பண்ணா நிந்திக்கப்பட்டு இந்த கோரேசு எங்க வளர்க்கப்படுகிறான் சொன்னா மெய்ப்பர்கள்கிட்ட வளர்க்கப்படுகிறான். புரியுதா? எங்க வளர்க்கப்படுகிறாரு? மெய்ப்பங்கட். இப்ப இந்த மெய்ப்பங்கட் வளர்க்கப்படுகிற இந்த கோரேசு பிறந்தது எந்த இடம் தெரியாது, வளர்கிற இடம் தெரியாது. ஆனா கோரேசோட அப்பா அம்மா யாருன்னு வேதமும் பதிவு செய்யல, கோரேசுக்கும் தெரியாது. அல்லேலூயா. இப்ப அப்படிப்பட்டவனை பார்த்து கர்த்தர் சொல்ற இந்த இடத்துல இப்ப கர்த்தர் வரா. இப்ப இங்க யாரு இருக்கிறது? கோரேஸ் இருக்கிற. யாரு இருக்குங்கிறதுங்க?
இப்போ ஒரு பக்கம் யார் இருக்குதுங்க? இஸ்ரவேல். ஒரு பக்கம் எருசலேம். எருசலேம் எத்தனை சதவீதமா பெருகிட்டாங்க? 70% பெருக்கிட்டாங்க. 30% யாரா இருக்காங்க? இஸ்ரவேலுக்கு. ஆனா வாக்குத்தத்தம் என்னவா இருக்கு சொன்னா, இஸ்ரவேல் தேசம் தான் எல்லா ஜாதியர்களையும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா இஸ்ரவேல் என்ன பண்றாங்க? இந்த எருசலேமின் மக்கள்கள் அடக்க ஆரம்பிக்கிறதுனால இப்ப கர்த்தர் எப்படியாகலும் இந்த ஜனத்தினுடைய காரியத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இங்க இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணல, ஒருத்தனையும் தெரிந்து கொள்ளல. ஏன்னா இஸ்ரவேல் எப்படி இருக்குப்பா? பிரிவினையா இருக்குது, ஒருவருக்குள்ள சமாதானம் இல்ல. இப்ப கர்த்தர் எங்க இருந்து கர்த்தர் எருசலேமுக்கு ஆட்களை அனுப்புறா சொன்னா, யார் தீட்டுள்ளவன், யார் ஊருக்குள்ள சேர்க்கலன்னு நினைச்சானோ அந்த கோரேஷின் மத்தியில இப்ப கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் வணங்கின தெய்வம் யாருக்கு தெரியாது? கோரேசுக்கு தெரியாது. இந்த எருசலேம் வணங்கின தெய்வம் யாருக்கு தெரியாது? கோரேசுக்கு தெரியாது. கோரேசனுடைய ஒரே ஒரு வேலை ஆடுகளை மேய்ப்பதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கோரேசனுடைய வேலை ஒரே ஒரு வேலை, நாங்க ஆடுகளை மேய்ப்பதான். அவன் எதை பின்னாடி தான் போய் கொண்டு இருப்பான்னு சொன்னா, அனுதினமும் ஆடுகளை. ஏன் ஆடுகளை என்பதாக போறான் சொன்னா, தாய் தகப்பனால கைவிடப்பட்டவன், மறுக்கப்பட்டவன். அதனால அவனுடைய சூழ்நிலை எல்லா இடத்துலயுமே ரொம்ப எப்படியா இருக்குன்னா, எல்லா சூழ்நிலையுமே அவனுக்கு எதிராக இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட நிலைமையில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற கோரேசை பார்த்து கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வந்து சொல்றாரு, கோரேசே, இதுவரை நீ ஆடுகளை மேய்த்த, இனி என்னுடைய ஜனத்தை மேய்ப்பனா இருக்குவான் என்று சொல்றார். அல்லேலூயா. இப்ப யாருக்கு புரியுது? இப்ப உள்ளவே போக முடியாது, உள்ளவே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப எருசலேமுக்கும் இஸ்ரவேலுக்கும் இந்த ஒரு மோனம் செய்வன் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஒருவேளை இவன் மெய்ப்பண்ண என்று ஒருவேளை சொல்லிட்டானா அவனை அச்சு என்ன பண்ணிடுவாங்க, துரத்திடுவாங்க. யாருக்கெல்லாம் புரியுதுங்க? இதுவரை யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? அல்லேலூயா. இப்ப எவனை கர்த்தர் சந்திக்கிறார்? எங்க சந்திக்கிறாரு? ஆடுகளை மேய்க்கும் போது. இப்ப 44ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் வாசி. ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 40. கோரேசை குறித்து, அவன் என்னுடைய மேய்ப்பன். என்ன பண்ண, யார நோக்குறான்? எருசலேமை நோக்கி என்ன பண்ணணுமா? நீ கட்டப்படணும். எதுல? தேவனுடைய ஆசீர்வாதத்தால கட்டப்படணும். ஏன்னா இப்போ இஸ்ரவேல் எப்படியா இருக்குது? இஸ்ரவேல் ஒரு பக்கமா இருக்குது, எருசலேம் ஒரு பக்கமா இருக்குது. இப்ப எருசலேம் எதை ஆளுகை செய்யறாங்க? இஸ்ரவேல. இது கர்த்தருக்கு உகந்தமான காரியம் அல்ல, இது கர்த்தருக்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமான காரியம். அப்ப இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தர் ஒருத்தனை தெரிஞ்சுக்கல. எங்க தெரிந்து கொள்கிறார்னா, இஸ்ரவேல் தேசத்தாலும் எருசலேமாலும் புறக்கணிக்கப்பட்ட மெய்ப்பருடைய இடத்திலிருந்து ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை எல்லா இடத்திலும் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எல்லா இடத்திலும் நீங்க தள்ளப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. இப்ப கோரேஸ் என்ன வேலை செய்யறான்னு சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க. கோரேஸ் என்ன வேலை செய்யறான்? கோரேஸ் என்ன பண்றாருங்க? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இப்ப கோரேசை குறித்து கர்த்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். வாசிங்க. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி எதை கட்டணுங்க? நீ எதெல்லாம் அன்பேடா பண்றியோ அதை எல்லாவற்றையும் இப்ப நான் கட்டப்படும். அல்லேலூயா. யாரால விளங்குதுங்க? நீ கர்த்தருக்கு விரோதமாகவும் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் எருசலேமை நீ எழும்புகிற காரியத்தை இப்ப நான் வருகிறேன், அது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறதான காரியங்களை கர்த்தர் கட்டப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு கோரேசுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். கோரேஸ் என்னுடைய வேலை என்னங்க? ஆடுகளை. அவனுக்கு என்ன அறிவு தான் இருக்கும்? ஆடு குறித்த அறிவு இருக்கும். அப்போ இது வரையிலும் கோரேஸ் தேசத்துக்குள்ள பட்டணத்துக்குள்ளவே போகாத ஒரு ஆள். அல்லேலூயா. அப்ப அந்த பட்டணத்துக்குள்ள எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறான்ற விஷயம் யாருக்கு தெரியாது? கோரேசுக்கு தெரியாது. ஆனா அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யாரோடு கூட பேசுறாரு? கோரேசோடு கூட பேசுறார். யாருக்கு புரியுதுங்க? ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசல. இஸ்ரவேலால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தோடு கூட கர்த்தர் இடைப்படல. ஒருவனாலும் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, தேசத்தால பட்டணத்தால தள்ளப்பட்ட மெய்ப்பன் தொழுவத்தில் இருக்கிற கோரேசோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இப்ப கோரேசை பார்த்து சொல்றார், கோரேசே, நீ என்னுடைய மெய்ப்பன், நீ எருசலேமை பார்த்து கட்டப்படுவாய் என்று வாசிங்க. என்னங்க? தேவாலயத்தை நோக்கி. இப்ப இஸ்ரவேல் தேவாலயம் எப்படி இருக்குங்க? ஆராதிக்கிற ஜனம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஸ்திரம் இல்லாமல், அஸ்திபாரம் இல்லாம எல்லாவற்றிலும் துவண்டு போயிருக்கிறாங்க. இப்ப நீ போய் இங்க கட்டணும், இதை நீ எழுப்பணும். யாருக்கு விளங்குதுங்க? எருசலேமை பார்த்து என்ன சொல்றாரு? எருசலேமே நீ கட்டப்படுவாய். தேவாலயத்தை எதை அடையாளப்படுத்துகிற? இஸ்ரவேலை அடையாளப்படுத்துகிற. இஸ்ரவேலே வாசிங்க. எதெல்லாம் நீ அஸ்திபாரம் இழந்து அன்கம்ஃபர்டபிளா இருக்கிறியோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் அஸ்திபாரப்படுத்த விரும்புகிறான். இதுவரையில உன்னை எருசலேம் பாபிலோனியர்கள் உன்னை என்ன பண்ணாங்க? ஆளுகை செய்தாங்க. அந்த ஆளுகையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இதுவரையில எந்த பிரச்சனை உன்னை மேற்கொண்டதோ அந்த பிரச்சனைகளை கர்த்தர் முறியடிக்க பண்ணுவான்.
இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில எல்லா இடத்திலும் ஒரு புறக்கணிப்பின் மத்தியில நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அன்றைக்கு கோரேசை பார்த்து அன்றைக்கு எருசலேமே நீ கட்டப்படுவா என்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கோரேசி மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நான் உனக்கு முன்பதாக போய் கோணனானவைகளை யார் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் வழியை செவ்வையாக்குவார். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு முன்பதாக, ஒரு குடும்பத்துக்கு முன்பதாக அவர் கடந்து போறார்னா அவர் சும்மா போக மாட்டார். அவர் போவதற்கு நோக்கமே உனக்கான காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்காக. விசுவாசிக்கிறீங்களா? உன்னுடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண. அப்ப தேவாலயத்தை நோக்கி வாசிக்கலாம். தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரம் எதெல்லாம் நிலையற்று தடுமாற்றத்தோடு கூட இருக்கிற இஸ்ரவேலே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறா, நீ எப்படியா பண்ண போகிறா? அஸ்திபார பட போகிறார். அல்லேலூயா. இடிந்து போன அலங்கங்களை கர்த்தர் உருவாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க இடிக்கப்பட்டு எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, மீண்டுமாய் கர்த்தர் சொல்கிறார், நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அப்படிதான் சொல்லணுமா? அல்லேலூயா. இழந்து போன ஆசீர்வாதம் இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்க செய்வார். சோத்ரம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. எனக்கு பிரியமானது எல்லாம் யாரு? கோரேசு இதுவரையிலும் இஸ்ரவேல் வணங்கின தெய்வத்தை கோரேசு என்ன பண்ணவே இல்லை, வணங்கினது இல்ல. ஆனா கோரேசு குறிச்சு கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பிரியமானதை கோரேசு செய்வான். நீ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னா உங்க காரியத்தை கர்த்தர் செய்வான். யாருக்கு விளங்குதுங்க? கோரேச குறித்து கர்த்தர் சொல்கிற, எனக்கு பிரியமான, நான் விரும்புகிற, நான் எதிர்பார்க்கிற, நான் ஆசைப்படுகிற ஒவ்வொன்றையும் என் மகனாயிருக்கிற கோரேசு செய்வான். அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க செய்வீர்கள் என்று சொன்னா உங்களுடைய காரியங்களை கர்த்தர் செய்வான். அல்லேலூயா. வாசிக்கலாமா? வாசிங்க. எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான். நான் கர்த்தராகிய நான் அபிஷேக பண்ண 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேக பண்ணின. நல்ல கவனிங்க. தாவீது அபிஷேகம் பண்ண ஒரு சாமுவேல் இருந்தான். சாமுவேலை தாவீது புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருந்தது. தாவீதை புறக்கணிக்கப்பட்ட சகோதரர்கள் இருந்தாங்க. தாவீதை புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேசம் இருந்தது. ஆனா கோரேசனுடைய நிலைமையில குடும்பமும் இல்ல, சகோதரர்களும் இல்ல, தேசங்களும் இல்ல. கோரேஸ் என்பது அடையாளமே இல்ல. ஆனா அடையாளம் இல்லாத ஒரு மனுஷனை தேவன் தேர்ந்தெடுத்து கோரேசை ராஜ்யங்களுக்கு ராஜாவாய் கர்த்தர் மாற்றினான். இதுவரையில சில இடங்களில நீ மறைக்கப்பட்டே இருக்கீங்க, சில இடங்களில் நீ வெளிவர முடியாமல், சில இடத்துல ஒரு குறுகலான ஒரு எல்லைகளுக்குள்ளவே இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரா வருகிறது. அன்றைக்கு கோரேசு ஒரு குறுகலான ஒரு எல்லைக்குள் இருந்த கோரேசை கர்த்தர் எடுத்து ராஜ்யத்தின் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. தாவீதை அபிஷேகம் பண்ண ஒரு சாமுவேல் இருந்தான். ஆனா கோரேஸ் அபிஷேகம் பண்ண கர்த்தர் தான் இருந்தான். யாருக்கு விளங்குது? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நாங்க நம்பி இருந்தோம், அவர்கள் எங்களை கைவிட்டாங்க. நாங்க நம்பி இருந்தோம், இவங்க தான் எங்களுக்கு உதவி செய்வாங்க, நாங்க நம்பி இருந்தோம், ஆனா அவங்களே எங்களை கைவிட்டாங்க. தேவப்பிள்ளைகள் ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க. உலகம் உங்களை கைவிட்டாலும், கோரேசு தன் தாய் தகப்பன் கைவிட்டப்பட்டாங்க, தாய் தகப்பனை மறந்துட்டாங்க. ஆனா தாய் தகப்பன் மறந்தாலும் கூட கோரேசு குறித்து தேவன் வைத்திருக்கிறதான திட்டங்களை கோரேசு எங்க இருந்தாலும் கோரேசு மூலமா நிறைவேற்றப்பட வேண்டிய காரியத்தை ஏற்ற வேலையில கர்த்தர் கோரேசு கொண்டு நிறைவேற்றினான். இன்றைக்கு நான் சொல்ற உங்களை குறித்து இருக்கிறதான திட்டங்களை ஏற்ற வேலையில கர்த்தர் உங்களை கொண்டு அவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிறதான திட்டங்களை ஏற்ற காலம் வரும்போது என் வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுவார். விசுவாசிக்கிறவங்க ஒருவேளை இப்போ சூழ்நிலைகள் மாறுதலா இருக்கலாம், சூழ்நிலைகள் அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், சூழ்நிலைகள் ஒருமே சாதகமற்று காணப்படலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் உங்களோடு கூட இருக்குமே என்று சொன்னா அந்த வார்த்தை ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்வின் பாதையில் நடத்துவார். அப்ப கோரேச அபிஷேகம் பண்ண எந்த மனுஷனும் இல்ல, கோரேச அபிஷேகம் பண்ண கர்த்தர் தான் இருந்தார். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களோட யார் இருக்கிறாருங்க? கர்த்தர் இருக்கிறார். உங்க குடும்பத்தோடு கூட யார் இருக்கிறாரு? ஒருவேளை உங்களை நேசிச்சவங்க, உங்க உறவினர்கள், உங்க பொருளாதாரத்தை பார்த்து, உங்க இயலாமை பார்த்து ஒருவேளை உங்களை மறந்துட்டாங்களா? கவலைப்படாத. உலகம் மறந்தாதான் பரலோகம் உங்களை நினைவு கூறும். உலகம் மறக்காம பரலோகம் நினைவு கூறாது. அல்லேலூயா. அப்ப சிலர் உங்களை மறந்தாங்கன்னா ஏசப்பா உமக்கு நன்றி. அல்லேலூயா. நீங்க நம்பினவங்க உங்களை கைவிட்டாங்களா? ஏசப்பா உமக்கு நன்றி. ஏன்னா அவங்க மறந்தாதான் அவர் உங்களை நினைப்பாரு.
கோரேசு தாய் தகப்பன் மறந்ததுனாலதான் கோரேசை கத்த நினைச்சார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த வார்த்தை கேட்கலாம். யாரு மறந்தாலும் இயேசு உங்களை மறக்கலைங்க. ஒருவேளை இந்த ஆராதனை இந்த வார்த்தை நீங்க கேட்கறீங்கன்னா ஏசப்பா உங்களை நேசிக்கிறதுனால மாத்திரம்தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறான். விளங்குதான்? ஒரு வார்த்தை வெளிப்படுதுன்னு சும்மால வெளிப்படாது. அந்த வார்த்தை அவனை உருவாக்க, அவனை பலப்படுத்த, அவனை ஸ்திரப்படுத்த. ஒருவேளை எல்லா இடத்திலும் ஏமாந்து போய் வந்திருக்கலாம், எல்லா இடத்துல கைவிடப்பட்டு வந்திருக்கலாம். அன்றைக்கு கோரேசு யாருமே இல்லைங்க. அவனுக்கு யாருமே எல்லாம் இருந்தும் அவன் இல்லாதவனை போல காணப்பட்டான். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில எல்லாவற்றும் இழந்து போய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். ஒருவேளை கோரேசு தகப்பனோடு கூட இருந்தா தன்னுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தான் கோரேசு ஆளுகை செய்திருப்பான். கோரேசு புறக்கணிப்பின் மத்தியில் தான் கோரேசு தன் ராஜ்யத்தையும் ஆளுகை செய்தான், புறஜாதி ஜனத்தையும் ஆளுகை செய்தான். அல்லேலூயா. சில இடத்துல உங்களை ஒரு மாதிரி நினைக்கிறாளா, கவலைப்படாதீங்க. பரலோக ராஜ்யத்தில் நீங்க விசேஷித்தமானவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? உலகத்தால நீங்க ஒருவேளை அற்பமா என்றாங்களா, உன்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னால எதுவுமே ஆகாது, நீ அன்லெஸ், நீ எதுக்கு பிரயோஜனம் அற்றவன், நீ எதுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் கூட சொல்லலாம். தேவ பிள்ளையே பயப்படாத. பரலோக ராஜ்யத்துல தள்ளப்பட்டவர்கள் தான் தேவை. புறக்கணிப்பில் இருந்தால் ஆசீர்வாதம், புறக்கணிப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. வேதத்தினுடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாருங்க, எந்த இடத்திலுமே புறக்கணிப்பில் இருந்து தான் தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் செஞ்சிருப்பார். ஒருவேளை புறக்கணிப்பின் மத்தியில் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாமா? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின. அப்ப தேவனுடைய சபைக்கு ரெண்டு விதமான காரியம் தேவை. ஒரு தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில மிக முக்கியமான ரெண்டு விஷயம். ஒன்னு கர்த்தருடைய வார்த்தை, ரெண்டாவது கர்த்தருடைய அபிஷேகம். முதல்ல என்னங்க? கர்த்தருடைய வாயை திறந்து சொன்னங்க, கர்த்தருடைய வார்த்தை. ரெண்டாவது, அப்ப எது இருக்குதோ இல்லையோ சபையிலும் குடும்பத்திலும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க உறுதிப்படுத்துவீர்கள் சொன்னா உனக்கான ஆசீர்வாதம் அபிஷேகம் பார்த்துக்கொள்ளும். புரிஞ்சு கொண்டவங்க? இந்த சபையிலிருந்து இந்த வார்த்தை கேட்டு இங்கிருந்து புறப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க தலைமையில. அல்லேலூயா. கோரேசு அபிஷேகம் பெறாதவர்கள் கோரேசு யாருன்னு யாருக்குமே யாருக்கு புரியுதுங்க? தாவீது கர்த்தருடைய அபிஷேகம் பெறாதவர். தாவீது எது பின்னாடி தான் இருந்தான்? அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மேல வருதோ அப்பொழுது கர்த்தர் அவர்களை பயன்படுத்த விரும்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய அபிஷேகமும் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சு சொன்னா நீங்க அமைதியா இருந்தாலும் அபிஷேகம் அமைதியா இருக்காது. புரிஞ்சவங்க? ரமேஷ் சொல்லல, அபிஷேகம் ஒரு மனுஷனிடத்துல இருக்குமே சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் விசுவாசிப்பேன் என்று சொன்னா, நீ விரும்புறியோ இல்லையோ வார்த்தை உன்னை விரும்புனாய் மாற்றிடும். இருக்கீங்களா? அல்லேலூயா. அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்குமே என்று சொன்னா அந்த அபிஷேகம் உங்களை சும்மா விடவே விடாது. நீங்க நினைக்கிறது அந்த அபிஷேகம் செய்யாது, அவர் நினைக்கிறது அபிஷேகம் செய்யும். கோரேசு நினைச்ச காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்கல, கர்த்தர் நினைச்ச காரியம் தான் கோரேசு வாழ்க்கையில் நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? கோரேசு மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கும் என்று சொன்ன இந்த ஊழியக்காரன் இந்த பலிபீடத்தில் சொல்ற, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் அது சீக்கிரத்துல அவர் நேர்த்தியான இடத்துல நேர்த்தியான காலகட்டத்துல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? கோரேசுக்கு முன்பாக எதை கீழ்படுத்துறாரா? குடும்பமே யாரும் தெரியாது, என்ன ஜாதினே தெரியாது, எந்த கோத்தரத்துல பிறந்தான்னு யாரும் தெரியாது, கோரேசுக்கு தெரியாது. இப்ப ஒருவேளை கோரேசு போய் எருசலேமையும் இஸ்ரவேல் ஆளுகை செய்யறானா, ஒருவேளை அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் கேட்டான், அப்பா நீ எந்த குலத்தைப்பா எந்த கோத்திரத்துலப்பா பிறந்தான்னு கேட்டா இவங்க கிட்ட என்ன இல்ல, பதில் இல்ல. யாருக்கு விளங்குதுங்க? இருக்கீங்களா? நீ உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா இவங்கிட்ட என்ன இல்ல, பதில் இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை அப்படி ஒருத்தனும் கேட்க கூடாதபடிக்கு நான் உனக்கு முன்பதாக போவேன். அல்லேலூயா. இவர் சொல்ற வாசிங்க. கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை, எங்க குடும்பமே இவனை புறக்கணிச்சிச்சு. ஆனா குடும்பம் புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ குடும்பத்தால மறக்கப்பட்டிருக்கலாம், இனி ஒரு நாட்கள்ல உனக்கு கீழே ஜாதிகளை கீழ்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு கீழே எது கீழ்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார்? ஜாதிகளை கீழ்படுத்தி. வாசிங்க. ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அழிவுக்கும்படிக்கும் அவருக்கு முன்பாக என்ன பண்ணாருமா? வாசல்கள். இவனுக்கு யுத்தத்தை எப்படி செய்யணும், ஒரு தேசத்தை எப்படி பிடிக்கணும், எப்படி அந்த இடத்துல போர் தொடுக்கணும் அறிவெல்லாம் யாரும் கிடையாது கோரேசுக்கு. ஆனா கோரேசுக்கு என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய அபிஷேகம்.
நான் மீண்டும் சொல்றேங்க, உன் குடும்பத்துல உன் அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குதோ இல்லையோ, உன் குடும்பத்துல எண்ணெய் மாவு இருக்குதோ இல்லையோ, உன் குடும்பத்துல எது இருக்குதோ இல்லையோ, ஆனா உன் குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய அபிஷேகம் மாத்திரம் இருந்தா கோரேசனுடைய வாழ்க்கை எப்படி தலைகீழா மாற்றினதோ அதே போல உன் குடும்பத்தை தெய்வத்தால அவருடைய அபிஷேகமோ அவருடைய வார்த்தையும் மாற்ற முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க குடும்பத்துல எது இருக்கிறதோ இல்லையோ, வார்த்தையும் அபிஷேகமும் இருக்குன்னு சொன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க. அவனுக்கு முன்பதாக கதவுகளை பண்றது இல்லையா? ஏன்னா இவன் பலவீனமானவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். ஒருவேளை இன்னொரு பட்டணத்துக்குள்ள போனா இவன் போவதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்றான்னா அந்த பூட்டை திறக்கிறார். இந்த மாதத்துல நான் சொல்றேன், எந்த கதவுகள் எல்லாம் உனக்காக பூட்டப்பட்டதோ, எந்த இடத்துல வேலைக்காக காத்து கொண்டு இருந்தாயோ, எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை இழந்து போனையோ, கத்த சொல்றா உனக்கு முன்னாடி அவர் போறான்னா உன் ஆசீர்வாதங்களை உன் கைகளை பெற்றுக்கொள்ளும்படி கத்த செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போகிறவரா இருக்கிறார் சொன்னா ஒரு கதவோ ஒரு மனுஷனை பூட்ட முடியாது. ஏன் சொன்னா என் மேல கர்த்தருடைய அபிஷேகமோ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதனால அந்த வார்த்தை அந்த விசுவாசம் அந்த பூட்டுகளையும் அந்த கதவுகளை உடைக்க செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கதவுகளை உடைக்கணும், வாசல்களை திறக்கப்படணும் சொன்னா ரெண்டு ரகசியம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் காணப்படணும். எனக்கு விரோதமா யார் போட்ட நினைச்சாலும் அந்த அபிஷேகம் பூட்டப்பட்ட கதவுகளை உடைக்க செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க தலைமையில உங்க குடும்பத்துல ஊழியத்துல சபையில இருக்குன்னு சொன்னா அந்த வளர்ச்சியை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. இது என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தை சொல்றேன். தட்டி கொடுப்பார் ஆண்டவர். ஆசீர்வதிக்க நினைச்சிட ஆரம்பத்துல ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆனா ஆண்டோட அபிஷேகம் செயல்பட ஆரம்பிச்சு சொன்னா முன்னிலைமை தாவீதுடைய முன்னிலைமை தான் ரொம்ப பேடா இருந்துச்சு. ஆனா அபிஷேகம் எப்ப பெற்றுக்கொண்டானோ அப்பொழுது தாவீதுடைய சூழ்நிலை அட்மாஸ்பியரை கத்த மாத்திட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கு சொன்னா அந்த அபிஷேகம் எந்த இடத்துல கைவிடாது. ஆமென். வாசிங்க. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும், அந்த கதவு திறக்கிறது கூட உன் வேலை இல்லை. நீ போய் நின்னா டோர் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். ராமன் சொல்லுங்களேன். யார் உனக்கு விரோதமா சத்துரு போல எழும்புறாங்க நீ வேலை செய்யற இடத்துல உன் குடும்பத்துல, நீக்கு டிக்ளேர் பண்ணு, நான் போனா எனக்கு முன்பதாக நான் திறக்க மாட்டேன், எனக்கான கதவுகளை என் தேவன் திறப்பார். யாருக்கால விளங்குதுங்க? அது என்ன தேவையா இருந்தாலும் நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளு, கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சுக்கொள்ளு, கர்த்தருடைய அபிஷேகத்தை சார்ந்து கொள்ளு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, நீ போய் நின்னா கதவுகள் தானா திறக்கும். நீ திறக்கணும் அவசியம் இல்லை, அபிஷேகம் திறக்கும், வார்த்தை திறக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கதவுகள் திறந்து வைக்கவும் அவனை பார்த்து எதை பிடிக்கிறாருங்க? சத்தமா சொல்ல, எதை பிடிச்சாரு? இன்றைக்கு உங்க வலது கரத்தை கர்த்தர் பிடிக்க விரும்புகிறான். யார் விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை யார் பிடிக்கிறாருங்க? இவனை வலது கரத்தை பிடிச்சு அப்பா அம்மாவால நடக்க பண்ணனவன அந்த அனுபவம் யாருக்கு இல்லைங்க? கோரேசுக்கு இல்லை. கைப்பிடிச்சு தாங்குகிற நடத்துகிற அனுபவத்தை இழந்து போனோம்னா யாருங்க? கோரேஸ். அப்பா அம்மாவுடைய அரவணைப்புல வளரவே இல்லை. ஆனா கர்த்தர் எல்லாம் வாக்குத்தத்தத்தை எல்லாம் சொல்லிட்டாரு. கதவுகள் பூட்டப்படாது இருக்கும், கதவுகள் திறக்கப்படும், நீ கட்டப்படுவா ஸ்திரப்படுவா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறா. உனக்குள்ள ஒரு பார் இருக்கு, எனக்கு எல்லாம் இருந்து கூட என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுக்காக தான் கோரேஸ் தன்னுடைய வலது கரத்தினால் பிடிக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வலது கரம் உன்னை பிடிக்குது. ஆமென். என்னையும் குடும்பத்தையும் வலது கரம் பிடிக்குது. அந்த வலதுகரம் பிடிச்சிச்சு சொன்னா சூழ்நிலை பார்த்து கைவிடுகிற கரம் அல்ல அந்த கரம். என்னவா இருந்தாலும் அந்த கரம் உன்னை விட்டு விலகவே விலகாது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். கோரேசை கர்த்தர் வலது கரத்தை பிடித்து, வாசிக்கலாம் வாசிங்க. கோரேசனுடைய வலது கரத்தை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு, இப்ப கை எங்க இருக்குங்க? கை எங்க இருக்குங்க? எங்க இருக்குங்க? கோரேசனுடைய கை யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நடக்குது, இவனுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்குது. கர்த்தருடைய கரம் உங்ககிட்ட இருந்துச்சு சொன்னா உன்னிடத்திலும் அற்புதங்கள் நடக்கும், உனக்கு எதிராக அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அன்றைக்கு கோரேஸ் வலது கரத்தை பிடிச்சு ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய். விசுவாசிக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க. சங்கீதம் புஸ்தகம் 72 சங்கீதத்துல 23 வசனம் வாசிங்க. சங்கீதம் புஸ்தகம் 72 73 23. சங்கீதம் புஸ்தகம் 73 சங்கீதம் 23 வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு, யாரெல்லாம் உங்களோட இருப்பேன்னு சொன்னவெல்லாம் கூட போயிட்டு இருப்பான், நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா மறந்துட்டு இருப்பான். ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, எப்பொழுதும் நான் உம்மோடு கூடவே
அன்றைக்கு கோரேசை பார்த்து ஒருத்தனும் சொல்ல, நான் உம்மோடு கூட இருப்பேன்னு ஒருத்தனும் சொல்லல. ஆனா கோரேசை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறவரா இருக்கிறார் என்று சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். வாசிக்கலாமா? ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என்னுடைய வலது கரத்தை பிடித்து. யாரால விசுவாசிக்கிறீங்க? கோரேச தாங்கின வலது கரம் உங்களை பிடிச்சு தாங்கும், கோரேச தாங்கின கரம் உங்களை தாங்கும். அல்லேலூயா. யாருமே இல்லைன்னு ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட இந்த வார்த்தை நீங்க கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் லிட்டரலா உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய கரம் உங்களை தாங்கும். யார் உங்களை தாங்குறதில்லை. சிலர் உங்களை பாரமா கூட நினைக்கலாம், உலகத்தால குடும்பத்தால உங்களை பாரமா கூட நினைக்கலாம். பாரமா பண்ணுகிற இடத்துல கர்த்தருடைய தாங்கும் உங்களை தாங்கும், கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி நடத்தும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்க ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துல பிரைஸ்லான்னு வாசிங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயாவுடைய உன் தேவனாய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து என்ன பண்ணாதே கோரேசே பயப்படாது, நான் உனக்கு இந்த உலகத்துல யார் உனக்கு துணையா இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை துணையை நம்பி ஏமாந்து போனீங்களா? பயப்படாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் வலது கையை பிடித்து. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்தினுடைய துணைகள் மாறும், ஆனா என் துணைகள் எந்த சூழ்நிலையும் மாறாது இருக்கிற கிறிஸ்துவின் துணை, அது ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் பிடிச்சான்னா பிடிச்சதுதான். அல்லேலூயா. உலகம் உங்ககிட்ட இருக்கும்போது பிடிக்கும், இல்லாத நேரத்தை கைவிட்டுரும். ஆனா ஏசப்பா உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, உன்னை நேசிச்சுட்டார்னா அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவே மாட்டான். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 51:11 வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் 51:11 தானே? 51:11 ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த மாதத்துல கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கு சொன்னா, எதெல்லாம் சஞ்சலப்பட்டீங்க, தவிச்சீங்க, உங்க தவிப்புகளை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுகிறார். யாரால விசுவாசிக்கிறீங்க? உங்க தவிப்புகளை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வலது கரத்தை பிடிச்சு சொன்னார். வாசிங்க ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:2 வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், என்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான். எடுத்து வாசிங்க ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:6 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. என்னங்க? குருடருடைய கண்களை ஏன் இன்னைக்கு இதுல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா கரத்தை யாருடைய கரத்தை பிடிச்சிருக்கிறாரு? கோரேசுடைய கரத்தை பிடிச்சதுனால பாபிலோனுடைய தெய்வத்தை வணங்குற இவருடைய கண்களை திறக்கவும். வாசிங்க. கட்டுண்டவர்களை அங்க என்ன சொன்னாரு? நீ என்ன பண்ணுவாய்? கட்டப்படுவாய் என்றும். வாசிக்கலாம். இருளில் இருக்கிறவர்களை எங்க இப்ப சிறைச்சாலை இருக்கிறாங்க? எருசலேமில இப்ப யாருடைய சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க? எருசலேமில் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவர்களை விடுவிக்கவும். வாசிங்க. கர்த்தராகிய நான் என்னங்க? அவன் நீதியின்படியே உண்மை யார் அடித்ததுங்க? கோரேசை நீதியின்படியே அழைத்து யாரை கையை பிடித்து? அன்னைக்கு கோரேசுடைய கையை பிடிச்சவர் அவன் நீதியின்படியே இஸ்ரவேல் தேசத்துக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை வர பண்ண முடியும் சொன்னா, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தெய்வத்தால் கொடுக்க முடியும். சத்தமா விசுவாசமா நீங்க எடுத்து வாசிக்க கேட்போம். எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 51ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வாசிங்க. எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. என்னங்கம்மா? தண்டாயுதமும் நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு
அந்த வார்த்தை கவனிங்களா, உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு. அல்லேலூயா. இந்த மாதத்துல உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி வா? அவர் உனக்கு முன்பதாக போய் கோணனானவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் செவ்வையாக்குவார். இழந்து போனதை எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை கொண்டுதான் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. 22 வாசியமா 22. உன்னை கொண்டு மனுஷனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு நொறுக்குவேன், உன்னை கொண்டு வாலிபனையும் உன்னை கொண்டு மெய்ப்பனையும். அப்போ எருசலேமில ஒருத்தன் வேற ஒரு காரியம் செய்து, அப்ப இந்த வார்த்தையெல்லாம் யாரு பேஸ் பண்ணு சொன்னா, அன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேங்க, இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில நீங்க கேட்கறேன்னு தெரியாது. நான் மீண்டும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார். இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய வார்த்தையும் அபிஷேகமும் உங்க தலை மேல இருக்குமே சொன்னா, நீ போய் நின்னா உனக்காக கதவுகள் திறக்கப்படும். நீ கதவை தட்டணும் அவசியமே இல்லை. நீ போய் நின்னா டோர்ஸ் ஓபன் ஆகும். எப்போனா அவர் உனக்கு முன்பதாக போடும். அவருடைய வார்த்தை உனக்குள்ள தரிப்பித்து இருக்கணும். அவருடைய அபிஷேகம் தலைமையில இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2 ப்ராசஸ் யாருடைய வாழ்க்கையில நடக்குதோ அவங்க சிறை இருப்புகளை கர்த்தர் மாற்றுவா. ரெண்டே 2 விஷயம் தான் கோரேசோட வாழ்க்கை மாத்திச்சு. ஒன்னு வார்த்தை, ஒன்னு அபிஷேகம். யாருக்கு விளங்குது? கோரேசுடைய வாழ்க்கையில 2 விஷயம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா, இந்த 2 விஷயத்தை என் வாழ்க்கையில அப்பிரயோஜனப்படுத்துவேன், இந்த 2 காரியத்தை நான் பயன்படுத்துவேன் சொன்னா என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவா. கலங்கி போயிருக்கீங்களா சிஸ்டர் பிரதர்? ஒருவேளை என் வாழ்க்கையில் நடக்காது, ஆகவே ஆகாது, எல்லாமே தலகடா இருக்குது, எது எடுத்தாலும் ஃபெயிலியரா இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உனக்கு முன்பதாக போய் கோணனானவைகளை ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷத்துல நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்ல பலிபீடத்திலிருந்து எதெல்லாம் ஃபெயிலரா பாத்தியோ, இந்த வருஷத்துல இந்த மாதத்துக்குள்ள உன் வாழ்க்கையில ஃபெயிலர் எல்லாம் பாசிட்டிவா கர்த்தர் மாத்துவார். அது எல்லாவற்றையும் சக்சஸா மாத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி சக்சஸா மாறினா, ஆண்டுடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அவரால் பெற்ற அபிஷேகம் எனக்குள் இருக்கிறதுனால அந்த அபிஷேகமும் அந்த வார்த்தையும் என் வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் திறக்க செய்கிற வல்லமை உடையதாக காணப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்துக்கும் என் ஊழியத்துக்கும் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர் முன்பதாக போகிறவரா இருப்பார் என்று சொன்னா என் காரியங்களை கர்த்தர் மாறுதலை முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை கேட்கறத வார்த்தையை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அன்றைக்கு கோரேசு கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கோரேசு பயன்படுத்தியதுனால தான் கோரேசனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா கோரேசோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது போல தேவன் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கடைசி வாசலமா ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 2ஆம் வசனம் வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி, இதுவரையிலும் அப்பா அம்மா கூட உன்னை பெயர் சொல்லி கூப்பிடல, நான் உன்னை கூப்பிடுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, யாருக்கு தேவனா இருக்கிறாரு? உனக்கு தேவன் இல்ல, இஸ்ரவேலினுக்கு தேவனாய் இருக்கிறவர் இன்றைக்கு உன் தேவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. இதுவரையில அவன் இதுவரையில இஸ்ரவேல் தேவத்தை வணங்கினதே இல்லை. இஸ்ரவேல் தேவன் யாருன்னு தெரியாதவனுக்கு தன்னுடைய நாமத்தை தரிப்பிக்கப்பட்டது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு என்கிற நாமத்தை தரிப்பிக்க விரும்புகிறான். முதல் ஒரு வம்சத்தாரில் முதல் நம்முடைய குடும்பம் தான், நம்முடைய தலைமுறை தான் இயேசு அறிந்து கொடுத்தவர்கள்லாம் கூட கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. அப்ப இயேசுவாம் நமக்கு முன்பதாக போகிறவரா இருக்கிறான்னு சொன்ன வாசிங்க. அடுத்த வாசம் வாசிங்க. 45 எல்லாம் வாசிக்கலாமா? அவர் உனக்கு முன்னாடி போறாருன்னா வெண்கல கதவுகளை என்ன பண்ண போறாரு? எனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். சத்தம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்க போகிறாரு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை பிரதர், நடக்கவே நடக்காத நினைச்ச காரியத்தை நடக்க பண்ணுவா. இப்ப நான் சொல்லும் போது யாருக்கெல்லாம் இந்த காரியம் தான் என் வாழ்க்கையில வந்துச்சா வரலையாப்பா? வந்தவங்களுடைய நினைவுகளை கர்த்தர் உடைப்பா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆம்,
எதன் நிமித்தமாகவோ? இஸ்ரவேலின் நிமித்தமாக தான் உன்னை அழைச்சேன். அல்லேலூயா. ஆனா அந்த தேசம் எப்படியா இருக்குது? பாலா இருக்குது. பாலா இருக்கிற இஸ்ரவேல் தேசமே உன்னால் கட்டப்பட போகுது. அல்லேலூயா. உன் நிமித்தமா உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்ல சிஸ்டர் பிரதர், நீ எதை குறித்து கவலைப்படாத. உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவா. இன்றைக்கு டிக்ளேர் பண்ணுங்க, எனக்கு முன்பதாக அவர் கடந்து போவார். அவர் போறானவே எனக்கானது எதை திறக்கணுமோ, எதை உடைக்கணுமோ, எதை எடுக்கணுமோ அவர் எடுத்து தருவார். எடுக்கல கொடுக்கல அது தேவ சித்தம் இல்ல. அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம். புலம்பாத. சில விஷயங்கள் வாய்க்கலன்னா ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இதை விட இது அல்லாஹ்வுடைய சித்தம். கோரேசுடைய சித்தம் அவன் வாழ்க்கையில் நடக்கல. கோரேசை நினைச்சுதான் வாழ்க்கையில நடக்கல. கோரேசை குறிச்சு கர்த்தர் நினைச்சதுதான் கோரேசு வாழ்க்கையில் நடந்தது. யாருக்கு விளங்குதுங்க? அப்ப கோரேசுடைய நினைவுகள் தோற்று போச்சு, கர்த்தருடைய நினைவுகள் தோற்று போகல. உன்னை குறித்து கர்த்தருடைய ஒரு நினைவுகள் இருக்கு, அது எந்த நிலையிலும் தோற்று போகாது. விசுவாசிக்கிறீங்களா? உன்னை குறித்து நினைத்திருக்கிறதான நினைவுகளை கர்த்தர் அறிவா. அல்லேலூயா. அவர் கோரேசுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும். அப்ப கோரேசு எப்படி ஒபே பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசித்தாரோ அது போல நீங்க விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் இருக்கிற ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜி.